என்ன சமைக்கிறது? வாங்க இஃபா சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போமா. ரொம்ப சிம்பிள் தான், ட்ரை பண்ணி பாருங்கள். மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க, 2 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க, முட்டை வேக வச்சது மஞ்சக்கரை எடுத்துட்டு வெல்லம் மட்டும் சேர்த்துக்கோங்க. நான் 2 முட்டை சேர்த்துக்கிறேன். அப்புறம் வந்து சீஸ் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன சீஸ் கிடைக்குதோ நீங்கள் அந்த சீஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் குக்கிங் ஆயில் என்ன வேணாலும் சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வந்து சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா இதை மையாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். நீங்கள் கரண்டியில் எடுத்து பாருங்கள். மைனஸ் செஞ்சு வச்சுக்கோங்க. செஞ்சு வச்சதுக்கப்புறமா இப்போ சிக்கன் வந்து மேக்னேட் பண்ணிக்கலாம். நான் வந்து லெக் பீஸ் எடுத்துருக்கேன். 1 டீஸ்பூன் காரத்தூள் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டதுக்கப்புறமா எலுமிச்சம்பழம் இருந்தால் எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் தயிர் சேர்த்துட்டு நல்லா இதை மேக்னேட் பண்ணி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மேக்னேட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு பாத்திரம் வச்சுட்டு பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் வேணான்றவங்க எண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா இப்போ சிக்கன் வந்து மேக்னேட் பண்ணி வச்சோம்ல அதை வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு பக்கம் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் குக் பண்ணுங்கள். இதை வந்து நல்லா மூடி வச்சு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை திருப்பி போட்டு குக் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா வேகும். இப்போ நான் வந்து ஒரு 10 நிமிஷம் திருப்பி போட்டுட்டு இப்போ திருப்பி நான் குக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், நல்லா ஒரு பக்கம் வெந்துடுச்சு. திருப்பி இன்னொரு பக்கம் அப்படியே திருப்பி விடுங்க. வேணும்னா கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா சிக்கன் வெந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம மைனஸ் செஞ்சு வச்சோம்ல அதை வந்து இது மேலே நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி. நான் ஒரு ஃபுல்லாத்தையும் இப்போ அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. போட்டு வச்சதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்தாங்க இஃபா சிக்கன் சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்க்கணும். ஸ்நாக்ஸ் பண்ணணும்னா இந்த செய்யலாம். நல்லா இருக்கு. மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.